வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு உதாரணங்களை பார்த்தோம். அப்புறம் அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். அதாவது COVID-19 கொரோனா வைரஸ் கேஸ் வச்சு நம்ம வந்து உதாரணம் பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து என்னென்னா இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் ப்ளஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா நம்ம ஏற்கனவே சொன்ன X to Y மேப்பிங். அப்போ அதுக்கு வந்து X நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், அதை பேஸ் பண்ணி அவுட்புட் Y நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து அந்த ட்ரைனிங்க்கு வந்து நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதாவது X ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான Y அப்படி என்னங்கிறதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 100 டேட்டாஸ் இல்லைனா 1000 டேட்டாஸ், எவ்வளோ டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே சமயம் வந்து ரொம்ப ஓவராக டேட்டாஸ் இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் ஓவர் ஃபிட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். அட் சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா வச்சாலும் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போது சம் மினிமம் நம்பர் ஆஃப் டேட்டாஸும் இருக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் டேட்டா, அதுக்கப்புறம் நம்ம அல்காரிதம், அதாவது நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. SVM, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ஸ், அதாவது ரிட்ஜ் ரிக்ரெஷன், லேசோ ரிக்ரெஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், டெசிஷன் ட்ரீ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கும். அந்த அல்காரிதம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த அல்காரிதம்க்கு இப்போ நம்ம ட்ரைனிங் டேட்டா கொடுத்து வந்து அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இந்த அல்காரிதம் வந்து பேசிக்லி இனிஷியல் வேல்யூவில் வந்து சம் வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆக போகுது. அந்த அப்டேட்டான அந்த அல்காரிதம் தான் நம்ம வந்து பேசிக்லி நம்ம வந்து ஃபைனல் அந்த மாடலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாடல், அதாவது இந்த அல்காரிதம் வந்து இப்போ அதுக்கு இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் வெயிட்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கும். எதை பேஸ் பண்ணினா இந்த ட்ரைனிங் டேட்டா பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் வந்து நியூ டேட்டா கொடுத்தோம்னா இது வந்து அவுட்கம், அதாவது Y ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து இது வந்து அன்சீன் டேட்டா இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிற டேட்டாவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நியூ டேட்டா நம்ம கொடுக்கும்போது இந்த மாடல் வந்து ஏற்கனவே லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி அவுட்கம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ பேசிக்லி வந்து ட்ரைனிங் டேட்டா இருக்குது, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வேணும் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டாஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு அல்காரிதம், நம்ம செலக்ட் பண்ண அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பண்ணதுனால இந்த சென்ஸ் அது வந்து அதோட வெயிட்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸில் அப்டேட் ஆகிருக்குது. அதை நம்ம மாடல்னு சொல்கிறோம். இந்த மாடலுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து சிமிலராக அந்த ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண மாதிரி அந்த ஃபீச்சர் செட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டேட்டா வந்து நியூ டேட்டா அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ இந்த மாடல் வந்து ஏற்கனவே லேர்ன் பண்ண அந்த இதை பேஸ் பண்ணி அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இதான் பேசிக்லி இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இது டீட்டெயில்டாக அது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ட்ரைனிங்னு சொல்கிற டேட்டான்னு சொல்கிற அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ டேட்டா ப்ரிப்ரேஷன், அதாவது ட்ரைனிங் டேட்டா ஆர் டெஸ்ட் டேட்டா அது ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணணும். டேட்டா வந்து CSV ஃபார்மெட்டாக இருக்கும், மேபி ஒரு HTML பேஜில் இருக்கும், இல்லை எக்ஸல் ஃபைலாக இருக்கும், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து டேட்டா கலெக்ஷன் வரும். கலெக்ட் பண்ண டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா CSV ஃபைலாக இருக்கும். அது மேபி சம் வேல்யூஸ் ஃப்ளோட்டில் இருக்கும், சம் வேல்யூ இன்ட்டில் இருக்கும், சம் வேல்யூஸே இல்லாமல் இருக்கும், மிஸ் ஆகிருக்கும், சம் வேல்யூ வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டேட்டாஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து நிறைய ஒரு செக்ஷனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த டேட்டாஸே தேவையில்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சம் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1 இருக்குது, சம்டைம்ஸ் 1 lakh இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சம் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம பவுண்ட்ரிக்கு மேலே அந்த சம் வேல்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து
அல்காரிதம்க்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுற கொடுத்தோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து தப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ப்ராப்பராக ட்ரெயின் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு சம் வேல்யூஸ்லாம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10ங்கிறதா கரெக்ட் வேல்யூ, ஆனால் எப்போ பார்த்தாலும் 12 இல்லைனா 8ன்னு வருது, 20 இருக்கிற இடத்துல 18 22ன்னு வருது. ஸோ அப்போ +or-2 வந்து எப்பவுமே ஆட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து மேபி நாய்ஸ் டேட்டாவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நாய்ஸ் டேட்டாவெலாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த திங்ஸ்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஆர் ஃபீச்சர் இன்ஜினியரிங்லேயும் நம்ம இதை பற்றி பேசுவோம். என்ன அப்படின்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா எக்ஸ் அப்படின்னு சொன்னோம், x-y மேப்பிங் சொன்னோம். எக்ஸுங்கிறது வந்து சம் டேட்டாஸ், அது வந்து நிறையா செட் ஆஃப் காலம்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம COVID-19 கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் டேட்டா, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அங்கே அந்த ஏரியாவில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க, இன்ஃபெக்ட் ஆகலை, அப்போ இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் அந்த கவுண்ட் வந்து ஒரு ஃபீச்சர், லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர், அப்புறம் மேபி டேட் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ் இன்புட்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணோன்னா, செலக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் வந்து மேபி சம் டேட்டாஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்து நம்ம வந்து நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும். பேசிக்கலி மெஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து எல்லாமே நியூமரிக்கல் ப்ராசஸிங் தான். ஸோ இமேஜ் கொடுத்தாலும் நம்பராக தான் அது ப்ராசஸ் பண்ணும், டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது நம்பராக தான் ப்ராசஸ் பண்ணும், ஆடியோ சிக்னல் கொடுத்தாலும் அது நம்பராக தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ பேசிக்லி அப்போ வந்து நம்ம என்னென்னா அந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். மேபி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இமேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்பராக இருக்கும். ஆடியோ சிக்னல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூடாக இருக்கும், அது ஸ்பெக்ட்ரோகிராம் அந்த ஒரு சர்டைன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, லைக் ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூடு, பிச், அந்த மாதிரி சம் டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்லும்போது வந்து அந்த நியூ ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஏற்கனவே இருக்கிற இதுலேருந்து, இல்லை வந்து ஃபீச்சர் நார்மலைசேஷன், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ சம் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து நம்ம அல்காரிதம்க்கு வந்து நார்மலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 0 to 1க்குள்ளே எல்லா வேல்யூஸும் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh 0 to 1 lakh அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக்கலி 0 அப்படிங்கிறதுக்கும் 1 lakhக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 0, 0.5, 1 தாண்டாது. அப்போ ஒரு ஃபீச்சர் ஒரு மாதிரி இன்னொரு ஃபீச்சர் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் இன் த சென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு வரது, எல்லா வேல்யூஸுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே 0 to 1க்குள்ளே வர மாதிரி கொண்டு வரது வந்து ஃபீச்சர் நார்மலைசேஷன் சொல்லுவோம். என்கோடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் டு நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால அதில் வந்து என்கோடிங்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது மேபி ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங். அப்போ தமிழ்நாடு 1, கேரளா 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறது, அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் அந்த கேட்டகரிஸ்க்கும் வந்து நம்பர்ஸ் கொடுக்குற அந்த திங்ஸ்லாம் வந்து என்கோடிங்கில் வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்ச இன்புட்டை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி, இல்லை அதுலேருந்து செட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை அந்த ஃபீச்சரை நார்மலைஸ் பண்ணுறது, தேவையில்லாத ஃபீச்சர் ரிமூவ் பண்ணுறது, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வரும். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங்கிறதே வந்து ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் வந்து செப்பரேட் டாபிக். நம்ம வந்து ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் இனி வரும் வீடியோஸில் வந்து ஆனால் எப்படி அந்த இன்புட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து பேட்டர்ன் ஆர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். அதாவது விஷுவலைசேஷன் பண்ணி சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி எப்படி ஒரு டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பெட்டராக அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். பட் இன்டெப்த்தாக ஃபீச்சர் இன்ஜினியரிங்குள்ளே நம்ம போக மாட்டோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அல்காரிதம் கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம எந்த அல்காரிதம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்மளை வந்து இனிஷியலாகவே சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நம்மளோட இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி சம் அல்காரிதம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி அதை எவால்யூட் பண்ணி அது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு அல்காரிதம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மிஷின் லேர்னிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ரேண்டமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். மேபி லைக் பெட்டராக நம்மளால் வந்து அல்காரிதம் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்லி சம் அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எந்தெந்த அல்காரிதம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைப் ஆஃப் அல்காரிதம் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாடல் செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும், அதாவது அல்காரிதம் செலெக்ஷன். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆர் எவால்யூஷன். அப்போ நம்ம செலக்ட் பண்ண மாடலை வந்து
எவாலுவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், 100 டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம பேசிக்கலி இனிஷியலி என்ன பண்ணோம்னா அந்த 100 டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 80 டேட்டாஸ் வந்து ட்ரைனிங் ஆர் எவல்யூஷனுக்கும், மீதி 20 டேட்டா வந்து டெஸ்டிங்காகவும் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா எல்லா டேட்டாவும் இங்கே எடுத்து நம்ம ட்ரைனிங் ஆர் எவல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா டெஸ்டிங் பண்ணும்போது அதே டேட்டா யூஸ் பண்ணும்போது வந்து ஏற்கனவே இந்த மாடல் வந்து இந்த டேட்டாவை இங்கேயே இப்போ அந்த ட்ரைனிங் டைம்லையோ ரெவல்யூஷன் டைம்லையோ பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த டேட்டாவை பார்த்துருக்கோம். ஸோ அப்போனால நம்ம கெஸ் பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இனிஷியலாகவே அந்த டேட்டா ப்ரிப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் இனிஷியலாகவே வந்து ட்ரைனிங் ஆர் ரெவல்யூஷனுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது 80% டேட்டா. இது வந்து இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகலாம். அதுக்கப்புறம் 20% ஆர் சம் டேட்டாஸ் வந்து டெஸ்டிங் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இந்த ப்ராசஸ்க்கு யூஸே பண்ண மாட்டோம். ஸோ செலக்ட் பண்ண மாடலை வந்து எவாலுவேஷன் பண்ண போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து செலக்ட் பண்ண மாடலை வந்து நம்ம வந்து இனிஷியலி ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவோம், ஹைப்பர் பேராமீட்டர்னு சொல்லுவோம். அந்த அந்த ஹைப்பர் பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் பண்ண போகிறோம். இந்த ட்ரைனிங் டேட்டாலேயே வந்து சம் டெஸ்ட் டேட்டா இன்டர்னலி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து டெஸ்ட் பண்ணோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அக்யூரசி பெட்டராக இருக்குதா, நம்பர் ஆஃப், அதாவது நிறையா அந்த மெட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு எந்த மெட்ரிக்ஸ் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரசி இல்லைனா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது நம்ம இதை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி லைக் லாஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை நம்ம டிசைட் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி எவாலுவேஷன் பண்ணுறோம். இப்போ மாடல் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை அப்படின்னா, இல்லை நிறையா டிஃப்ரெண்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் நம்ம டியூன் பண்ணி நம்ம செக் பண்ணும்போதும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வரல அப்படின்னா மேபி நம்ம டிஃப்ரெண்ட் மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே எவாலுவேஷன் ப்ராசஸ் போகிறோம். எவாலுவேஷன் இந்த சென்ஸ் நம்ம அந்த மாடல் எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ எவ்வளோ அக்யூரசி வருது, இல்லை இப்போ எவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் அல்காரிதமுக்கு சம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு SVM எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா C அண்ட் காமா 2 மெயின் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை டியூன் பண்ணும்போது, அதாவது அதோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மேபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். அதாவது அக்யூரசி, அதாவது மேபி பெட்டர் ஆகலாம். டெஸ்ட் டேட்டாக்கு வந்து பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம அந்த இடத்துல வந்து ரெகுலரைசேஷன், அப்படி ஓவர் ஃபிட்டிங் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெகுலரைசேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இங்கே வரும். அடுத்தது ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இந்த மாடல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, டியூன் பண்ணிவிட்டு இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாடலுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறோம். இங்கே வந்து டெஸ்டிங். இப்போ இந்த டெஸ்டிங்க்கு இந்த மாடல் எடுத்து டெஸ்டிங் பண்ணுற டேட்டா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இது டேரெக்டாக இங்கே வந்திருக்கும். இந்த டேட்டா வச்சு நம்ம இந்த மாடல் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து இது ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணணும். இல்லைனா திருப்பி இதே ப்ராசஸ், அதாவது மாடல் செலெக்ஷன் ஆர் எவல்யூஷன், இல்லைனா வந்து ஈவன் நம்ம ஃபீச்சர் இன்ஜினியரிங் கூட நம்ம மேபி பண்ணலாம். நியூ ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து மேபி சம் என்கோடிங் ஆர் நார்மலைசேஷன் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம பண்ணி மேபி இன்னும் கூட பெட்டராக வந்து நம்ம பண்ண முடியும் இந்த டேட்டா ப்ரிப்ரேஷனில். அடுத்தது வந்து மேபி இது வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண மாடல் வந்து மேபி எவல்யூஷன் டைமில் பெட்டராக ஒர்க் இருக்குது, பட் அன்சீன் டேட்டாக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா சம் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் மேபி நம்ம டியூன் பண்ணலாம். இல்லைனா இன்னும் வேறு ஏதோ ஒரு மாடல் செலெக்ஷன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே வந்து நம்ம டிசையர்டு அக்யூரசி, டிசையர்ட் மெட்ரிக்ஸ் நம்ம வச்சுருக்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இந்த ப்ராசஸை திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். பட் ஆனால் இதுக்கு சம் இன்ட்யூஷன், அதாவது ஒரு மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, எவல்யூஷன் எந்த மெட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இதுதான் மெயின் திங். இங்கே ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபைனல் அவுட்கம் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வச்சுக்கலாம். ஸோ வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோங்கிற அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை மெட்ரிக்ஸ் ப்ராப்பராக செலக்ட் பண்ணாமல் ஓகே இப்போ மூவ் பண்ணிடலாம் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு மூவ் பண்ணி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைனல் மாடல் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்குமா இல்லையான்னு கேட்குறாங்க. இது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிடுது. அப்படின்னா வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, கேன்சர் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து இது ரொம்ப சிவியராக எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து
இந்த இடத்துல வந்து மேபி நம்ம ராங்காக செலக்ட் பண்ணுற ஒரு வேல்யூ, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் மேபி நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக வந்து மேக்ஸிமம், அதாவது மேபி லைக் 100% ஆஃப் மெட்ரிக்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் திங். அட்லீஸ்ட் க்ளோஸராக இருக்கணும் மாதிரியாவது செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதை வந்து மேபி சிவியராக நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்லி வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது டேட்டா கலெக்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். விஷுவலைசேஷனுக்கு சம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து சம் டூல் கிட்ஸ் எல்லாம் இருக்குது, மிஷின் லேர்னிங் டூல் கிட்ஸ். டீப் லேர்னிங் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மல் லைக் ஸோ எக்ஸ்க்ளூடிங் டீப் லேர்னிங் அதர் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் நம்ம பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு சீரிஸ் வந்து டீப் லேர்னிங் பற்றி பண்ணலாம். ஸோ அதில் வந்து டீப் லேர்னிங் அது டென்சர் ஃப்ளோ பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மாடல் செலெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து சம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து சம் செட்டன் டூல்ஸ் இருக்கும், எவால்யூஷன் ப்ளஸ் ட்ரைனிங், இந்த மெட்ரிக் செலெக்ஷன், அந்த மாதிரி அதுக்குள்ளேயே நிறையா நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து ஃபைனலாக ஒரு மாடல் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ஒன்லி ரெலவெண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவுட்லேயர்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஏதோ ஒரு டேட்டாஸ் மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா அதை வந்து எதர் அந்த ஃபீச்சரை வேணும்னு டிசைட் பண்ணலாம், இல்லைனா வேணும்னு டிசைட் பண்ணால் மிஸ்ஸிங் டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணணும், இல்லைனா அந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணுறது, டேட்டா நார்மலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கீழே வருது. ஓகே, அடுத்தது வந்து இந்த டூல்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பைத்தனில் வந்து அரே ஆப்ரேஷன்ஸ்க்கு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பைத்தனில் வந்து லிஸ்ட் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம நம்பை யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பேசிக்லி வந்து வெக்டரைசேஷன் அப்படிங்கிறது வந்து மிஷின் லேர்னிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்யூட்டேஷன் அதாவது நிறைய கம்ப்யூட்டேஷன் இங்கே தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நார்மல் லிஸ்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த நம்பை யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்பை தான், ஈவன் இந்த scikit இதில் கூட நம்பை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட நம்பை அரே இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து Matplotlib. ஸோ வந்த டேட்டா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறக்கோ, இல்லை ப்ரெடிக்ட் பண்ண அவுட்கம் வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறக்கோ, ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதாவது டேட்டாஸை வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதில் மேபி அதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதை பிளாட் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி பிளாட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டர் பிளாட் வேணும், மேபி ஹிஸ்டோகிராம் வேணும், அந்த மாதிரி நிறைய. அது போக வந்து நம்மளுக்கு வயலின் பிளாட் இருக்குது, பாக்ஸ் பிளாட் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்டிங் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக அந்த பிளாட்டிங் அண்ட் சார்ட்டிங்காக வந்து இந்த Matplotlib வந்து யூஸ் பண்ணுவோம். Pandas அப்படிங்கிறது வந்து அந்த மெஷின் லேர்னிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுற ஒரு டூல் கிட். அதாவது CSV ஃபைல் ஆர் எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி ரிலேட்டட் அந்த திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து Pandas யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து மோஸ்ட்லி டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலில் வந்து அந்த ஃபீச்சர்ஸு இன்புட் என்ன ஒய் அப்படிங்கிறத வந்து CSV ஃபைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த CSV ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணுறது, நார்மலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இந்த பாண்டாஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ மீனிங் என்னென்னா, அந்த நம்ம நார்மலி வந்து ஃபைல் ஐஓ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பைத்தனில் டேரெக்டாக பண்ண முடியும். ஆனால் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாண்டாஸில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்டினாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீச்சர் வேணும் வேண்டான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபீச்சரில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, குரூப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பாண்டாஸில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் லைக் கலெக்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், விஷுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். அடுத்தது வந்து அல்காரிதம்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, எவல்யூஷன் பண்ணுறதுக்கு, டேட்டாஸ் வந்து ட்ரெயின் டேட்டாவும் டெஸ்ட் டேட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இதுலேயே வந்து எவல்யூஷன் பண்ணுறதுக்கு வந்து அதாவது டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸு, டிஃப்ரெண்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் போட்டு எப்படி வந்து எந்த அல்காரிதம் ஆர் எந்த ஹைப்பர் பேன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டூல்ஸ், அந்த யூட்டிலிட்டிஸு, ப்ளஸ் வந்து ஃபைனல் அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த scikit வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் வந்து டீப் லேர்னிங் ரிலேட்டட் திங்ஸ் டூல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து scikit ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த இனி ஃபியூ வீடியோஸ் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் பற்றி கற்றுக்க போகிறோம்.
நம்ம பேசிக்கலாக இந்த வீடியோவில் வந்து அதாவது சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பற்றி பார்த்த டீட்டெயில் தான். அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அந்த டூல்ஸ் அந்த லிஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டா ப்ரிப்ரேஷன் அண்ட் விஷுவலைசேஷனுக்கு வந்து எப்படி பண்ணலாம், அதாவது மேட்ப்ளாட்லிப் ப்ளஸ் நம்பை அண்ட் பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.